வணக்கம். ஸோ இப்போ தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஸோ இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேர்தல் நடக்க போகுது. ஸோ இந்த தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாலே கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துடும் அப்படின்றது தான் நடைமுறையில் இருக்கிற சட்டம். கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்களாக இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டராக ஏற்கனவே இருந்தவங்களும் சரி, ஸோ இதெல்லாம் நடைமுறை வராது. ஸோ இப்போ அரசு அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் அது தேர்தல் தேதியை அறிவிச்ச உடனே அரசு அதிகாரிகள் எல்லாருமே தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை தான் ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, பொதுமக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அப்படி கோட் ஆஃப் கான்டாக்ட்னா என்ன அப்படின்னா, சில நடைமுறைகள் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 50,000 கேஷ் ஏதாவது நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, அந்த கேஷ் ஏன் எடுத்துட்டு போறோம் நம்ம? இது மக்கள் இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் எடுத்துட்டு போக முடியல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் பணம் கட்ட முடியல, ஒரு எமர்ஜென்சிக்கு நான் பணம் எடுத்துட்டு போக முடியல, இப்படிலாம் பிரச்சனைகள் நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசியல்வாதிகள் அதாவது ஓட்டு எலெக்ஷன்ல நிக்கிறவங்க பணம் பட்டுவாடாக்கள் பண்ணுவாங்க. பணம் கொடுக்கறதன் மூலியமாவோ இல்ல பரிசு பொருட்கள் மூலியமாவோ பாத்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்து இவங்க ஓட்டு வாங்குவாங்க. அதனால அதெல்லாமே தடுக்கிறதுக்காக பறக்கும் படைகள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தினால நியமிக்கப்படுவாங்க. அந்த பறக்கும் படைகள்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா வச்சுட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா அது சர்ச் பண்ணுவாங்க. இப்பவே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இப்போ நம்ம ரோட்ல நம்ம போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கேஷ் நம்ம எடுத்துட்டு போனா முறையான ஆவணங்கள் இல்லாம நம்ம எடுத்துட்டு போனாலோ, அந்த முறையான ஆவணங்கள் நம்ம காட்டணும் அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டுருவாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், அது இப்போ நான் பேங்க்ல இருந்து ஒரு 50,000 ரூபாய் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா, பேங்க்கினுடைய ரெசிப்ட் இருக்கும், அந்த பேங்க்ல இருந்து எடுத்ததுக்கு உண்டான பேங்க் பாஸ்புக் இருக்கும், அந்த பேங்க்ல அந்த 50,000 ரூபாய் எடுத்ததுக்கான ஆதாரம் அதுல இருக்கும். அப்போ நீங்க 50,000மோ இல்லை எவ்வளவோ நீங்க கேஷ் நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ அந்த ஆதாரம் நம்ம காட்டினா அவங்க ஒத்துக்கிட்டு சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ எந்தவித ப்ரூஃப்மே நீங்க காட்டலை அப்படின்னு சொன்னா இந்த பறக்கும்படை அதிகாரிகள் கிட்ட அந்த பணத்தை அவங்க கைப்பற்றிடுவாங்க. ஸோ இப்போ அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, பரிசு பொருட்களாக இருந்தாலும் சரி, ஸோ எதுவா இருந்தாலும் முறையான ஆவணங்கள் இல்லாம நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பறக்கும் படை தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா அதை ரிகவர் பண்ணி வச்சிருவாங்க. ரிகவர் பண்ணி வச்சுட்டு முறையான ஆவணங்கள் சப்மிட் பண்ற போது அதை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இருக்கிற நடைமுறை. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பிரச்சாரம் கூட நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் கூட இப்போ பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது போலீஸ் தரப்புல எங்களுக்கு அனுமதி வழங்கப்படலை அப்படின்லாம் வந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நேரத்துல அவங்க டிஜிபி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க முதல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் கரெக்டா அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்புறம் பெரம்பூர்ல பிரச்சாரம் செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஸோ அனுமதி வழங்கப்படும் போது இவங்க பிரச்சாரம் அங்க செஞ்சாங்க. அப்படி பிரச்சாரம் செய்யும்போது அதுலயும் சில குளறுபடிகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பேசு பொருளா ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தேர்தல் ஆணையம் பாத்தீங்க அப்படின்னா அப்ப இதுதான் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருவாங்க. டிஜிபியா இருந்தாலும் சரி, ரெவென்யூ எல்லா அரசு அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும், அதுதான் ஈக்குவலா ஜனநாயகத்துல நடக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுரைகள் பிறப்பிச்சாங்க, சர்க்குலர் பிறப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில அவர் பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ பிரச்சாரம் பண்ணும்போது காவல்துறை அதிகாரிகள் நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல்வாதியாகிய
செங்கோட்டையன் அவர்களும் வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்க? அரசியல் அதிகாரிகள், அரசு அரசு அதிகாரிகள், போலீஸு இவங்கெல்லாம் வந்து அப்படின்னு பார்த்தா தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. இதுதான் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எஸ்பிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதாவது இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இல்லை இந்த அதிகாரிகள் வந்து எங்களுக்கு விரோதமா வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தேர்தல் ஆணையம் வந்து அவங்களெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கூட டிஜிபி இவங்களை முதல் கொண்டு எல்லாமே இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, புது ஆட்களை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உச்சபட்ச அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்துடும். தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷன் டேட்டை அறிவிச்ச உடனே கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அமலுக்கு வந்துடும். எல்லா அதிகாரிகளும் எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்ற விஷயம். ஏன் இது வந்து சொல்றோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, அதாவது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகளும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓட்டு போடுறவங்களுடைய ஓட்டு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா அது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை. அந்த உரிமை வந்து பாதிக்காத அளவுக்கு வந்து இருக்கணும். ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து அதை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சட்டங்கள் வந்து இருக்கு. அதுதான் என் வாக்கு என் உரிமை அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம். ஸோ அந்த வாக்கு வந்து நம்ம முறையா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து ஓட்டு போட்டுட்டு வரணும். ஓட்டு போட்டுட்டு வரும்போது வந்து நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம சேஃபா வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வரணும். இது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அந்த எலெக்ஷனை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம எந்தவித தப்புகள் நடக்காம முறைப்படி சட்டப்படி தேர்தல் நடத்தணும். அப்படி நடத்தினாதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் வந்து வருவாங்க. அந்த நல்ல தலைவர்கள் மூலியமா வந்து நல்ல தலைவர்கள் வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? பொதுமக்களாகிய நாம் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரலா ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்லை பார்லிமெண்ட்லயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அங்கே வந்து பேச முடியாது. ஸோ மக்களுடைய சார்பாக நம்ம வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து அனுப்புகிறோம். எங்களுடைய சார்பாக வந்து அவங்க வந்து பேசணும். எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து பேசி எங்களுக்கு உண்டான தீர்வுகளை வந்து அவங்க வந்து பெற்றுத்தரணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனே வந்து நடக்குது. ஸோ இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெரி வைடு. இது வந்து பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எந்த ஒரு பின்னா இருந்தாலும் சரி, இப்ப எந்த ஒரு இந்த அரசு இயந்திரம் வந்து தேர்தல் ஆணையம் சொல்ற மாதிரி தான் அரசு இயந்திரம் வந்து செயல்பட்டு இருக்கும். ஸோ வேற யாருமே வந்து இதுல வந்து தலையிட முடியாது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா அரசியல் கட்சிக்காரங்களையும் வந்து கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து நீங்க பண்ணணும், தேர்தலை வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் வந்து தேர்தலை வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி காட்ட முடியும். அப்போதான் வந்து முறையான தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அதுதான் ஜனநாயகம். இன்னும் இந்த ஜனநாயகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜனநாயகம் காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காக வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு இதுதான் வந்து இந்த தேர்தல் ஆணையம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரம். ஸோ அந்த அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இப்போ வந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டில் வந்ததுனால ஸோ அது வந்து மக்கள் வந்து ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம எடுத்துட்டு போகிறது தேவையில்லாமல் வந்து நிறைய கேஷ் எடுத்துட்டு போறது, நிறைய வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கிறது, அது தேவையில்லாமல் நம்ம வந்து சண்டை போடுறது, இதெல்லாம் வந்து அது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு 50,000 ரூபாய் இல்லை வந்து கேஷ் நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அது முறையா வந்து இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சந்தைக்கு போறாங்க, ஒரு விவசாயி வந்து இருக்காங்க, அதுக்கெல்லாம் அங்கே எடுத்துட்டு போறோம் அப்படின்லாம் பிரச்சனைகள் வருது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நியாயமான இருந்தது அப்படின்னா அவங்க பறக்கும் படைகளோட வந்து விட்டுருவாங்க. இல்லைன்னா சந்தேகம்னு அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவங்க வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு லாரி ஃபுல்லா வந்து ஏதோ பரிசு பொருட்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிக்கிறாங்க, நகைகள் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து பணத்தை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தகவல்கள் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு அப்படின்னா ஸோ எல்லா அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அப்படின்னு சொல்லும்போது
ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா அரசு அதிகாரிகள், ஸோ எல்லாருமே வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல வந்து வந்துருவாங்க.